இயேசுவே ஆண்டவர் யூடியூப் சேனல். மோசேயின் வழிநடத்துதலில் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை அதிசயமாக கடந்த பிறகு அவர்களின் வரலாற்றில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன. இங்கே அந்த நிகழ்வுகளை ஒரு கதையாக சொல்கிறேன். வனத்தின் வழியே ஒரு புதிய பயணம். செங்கடலை கடந்து இஸ்ரேலியர்கள் மகிழ்ச்சியால் கூத்தாடிய போது அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய வனம் பறந்து கிடந்தது. மோசேயும் அவரது சகோதரர் ஆரோனும் மக்களை வழிநடத்த கடவுளான யெகோவா ஒரு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத் தூணாகவும் அவர்களுக்கு வழிகாட்டினார். பயணத்தின் முதல் நிறுத்தமாக மாரா என்ற இடத்தில் மக்கள் களைப்பால் தாகத்தால் வாடினர். ஆனால் அங்குள்ள நீர் கசப்பாக இருந்தது. மக்கள் மோசேயிடம் முறுமுறுத்தனர். மோசே கடவுளிடம் பிரார்த்தித்தார். கடவுள் ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை நீரில் வீசிய போது நீர் அமிர்தமாக மாறியது. இதன் மூலம் கடவுள் தம்மை நம்புவோருக்கு ஆரோக்கியம் அளிப்பவர் என்பதை கற்றுக்கொண்டனர். வனத்தில் உணவின்றி மக்கள் மீண்டும் புலம்பினர். எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் அங்கே குண்டுக்கற்களாக இருந்த மாமிசத்தை தின்றோமே என்று அழுதனர். கடவுள் மோசேயின் மூலம் நான் வானத்திலிருந்து அப்பம் பொழிவேன் என்று சொன்னார். மறுநாள் காலை பனி போல வெண்ணிறமான மன்னா என்ற உணவு பூமியை மூடியது. மக்கள் அதை சேகரித்து உண்டனர். ஒரு வாரத்தில் 6 நாட்கள் மட்டுமே மன்னா கிடைக்கும். 6ஆம் நாளில் இரட்டிப்பாக சேகரிக்க வேண்டும், ஏனெனில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று கடவுள் கட்டளையிட்டார். அதேபோல் மாலையில் கீழே காற்றை வீச செய்து காடைகள் வந்து விழுந்தது. சிலர் ஓய்வு நாளில் மன்னா தேடிச் சென்றனர், ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் மூலம் கடவுளின் வார்த்தையை நம்பி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றனர். அடுத்து ரெவிதீம் என்ற இடத்தில் மக்கள் மீண்டும் தாகத்தால் தவித்தனர். மோசே கடவுளின் ஆணைப்படி ஒரு பாறையை கோலால் அடித்தார். உடனே அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. அங்கே அமாலேக்கியர் என்ற பகைவர்கள் இஸ்ரேலியரை தாக்கினர். மோசே மலையின் மீது கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார். அவர் கைகள் உயர்ந்தபோது இஸ்ரேல் வெற்றி பெற்றது. கீழே விழுந்தபோது பகைவர்கள் முன்னேறினர். ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கினர். இறுதியில் இஸ்ரேலியர் வென்றனர். இது கடவுளின் சக்தியால் மட்டுமே சாத்தியமானது என்பதை நிரூபித்தது. மோசேயின் மாமனார் இத்ரோ மோசேயின் வெற்றிகளை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வந்தார். அவர் மோசே தனியாக எல்லா மக்களின் வழக்குகளையும் தீர்ப்பதைக் கண்டு இது உன்னை சோர்வடைய செய்யும் என்று எச்சரித்தார். பின்னர் மோசே திறமையான ஆண்களை தேர்ந்தெடுத்து சிறு வழக்குகளை அவர்களிடம் விட்டார். பெரிய வழக்குகள் மட்டுமே மோசேயிடம் வரும் என்று ஒரு நீதிமன்ற அமைப்பை உருவாக்கினார். இது இன்றும் உள்ள நீதித்துறை அமைப்புக்கு அடிப்படையாகும். இஸ்ரேலியர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் முகாமிட்டனர். மோசே மலையேறி கடவுளிடமிருந்து 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பெற்றார். இது மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான ஒப்பந்தமாகும். 10 கட்டளைகள்: 1. என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2. சிலைகளை செய்து வழிபடாதே. கடவுளின் பெயரை வீணாக உபயோகிக்காதே. ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. 5. உன் தாய் தந்தையை மதித்து நட. 6. கொலை செய்யாதே. 7. விபச்சாரம் பண்ணாதே. திருடாதே. பொய்ச்சாட்சி சொல்லாதே. 10. பிறர் உடைமையை அபகரிக்க நினைக்காதே. ஆனால் மோசே மலையில் அதிக நாட்கள் இருந்தபோது மக்கள் பொறுமை இழந்து ஆரோனிடம் ஒரு பொற்கண்டு சிலையை உருவாக்கி வணங்கினர். இதை கண்ட மோசே கோபம் கொண்டு கட்டளைகள் எழுதப்பட்ட பலகைகளை உடைத்தார். பின்னர் கடவுளின் கருணையால் புதிய பலகைகள் வழங்கப்பட்டன. இந்த சம்பவம் மக்கள் எவ்வளவு விரைவில் கடவுளை மறக்கலாம் என்பதை காட்டியது. இஸ்ரேலியர்கள் திருவுறைவிடம் டேபர்னாக்கல் என்ற ஒரு புனித கூடாரத்தை கட்டினர். இது கடவுளின் மேலுலக வாசத்தின் அடையாளமாக இருந்தது. பின்னர் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாடான கானானை, இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதி நோக்கி பயணம் தொடர்ந்தனர். ஆனால் அங்குள்ள மக்களின் பலத்தை கண்டு பயந்து அவர்கள் கடவுளின் வாக்குறுதியை நம்பவில்லை. இதனால் அவர்கள் 40 ஆண்டுகள் வனத்தில் அலைந்தனர். அந்த தலைமுறையினர் கானானை பார்க்க முடியாமல் இறந்தனர். அவர்களின் குழந்தைகள் யோசுவா தலைமையில் கானானை நுழைந்தனர். செங்கடலை கடந்த பிறகு இஸ்ரேலியர்கள் பல சோதனைகளையும் அதிசயங்களையும் அனுபவித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளின் வழிகாட்டுதலையும் மனிதர்களின் நம்பிக்கை குறைவையும் சோதனையையும் காட்டியது. இந்த கதைகள் இன்றும் நம்பிக்கை, பொறுமை மற்றும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகின்றன. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற பைபிள் தொடர்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.